சென்னை புறநகர் பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து உள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகின்றனர். இதுகுறித்து பொதுமக்களிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த 6 மாதங்களாக பார்த்தோம் என்றால் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த புதிய தார் சாலைகள் அமைக்கப்பட்டாலுமே ஒரு பக்கம் இந்த சாலைகள் அமைக்கப்பட்ட இடங்கள் முழுவதுமே தோண்டப்பட்டு கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்கிறோம் என பொதுமக்களின் வரிப்பணத்தை சேதம் ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மேலும் இதனுடைய பொதுமக்கள் கருத்துக்கள் என்னவென்று பார்க்கலாம். இந்த கவர்மெண்டோட சிஸ்டமே தப்பாக இருக்குது சார். இப்போ நம்ம வீடு கட்டுறோன்னா முதல்ல பேஸ் போடுவோம், கடைக்கால் போட்டு அப்படி தான் கட்டுவோம். இப்போ என்னென்னா ஒரு ரோடு போடுறாங்கன்னா அதில் என்ன அடைப்பு இருக்குதுன்னு ரோடு போடும்போதே அடைப்பு வருது. அந்த அடைப்பை க்ளீன் பண்ணாமே ரோடை போட்டுறாங்க. ஒரு 2-3 நாள் பொங்கி வழியும் போது பார்த்திங்கன்னா மறுபடியும் ரோடை நோண்டுறான். அதுக்கப்புறம் ரோடை போட்ட பிறகு ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் கேபிள் அங்கே வச்சுருப்பான், ஆனால் ஃபுல் ரோடு போட்டுருவான். இந்த கவுன்சிலர்கள் பயனடைகிறதுக்கோசம் அரசோட வரி பணத்தையும் எங்களை மாதிரி மக்களோட வரி பணத்தையும் கொள்ளடிக்கிறதுக்கோசமே இது ஒரு சும்மா ஒரு கண்தொடர்பு ஒரு ரோடை போடுறான். அந்த ரோடு கூட பார்த்திங்கன்னா அங்கே மேடு போட்டு இங்கே பள்ளம் போடுவான். அப்போ தண்ணியை தேங்கி எங்கே நிற்கும்? இல்லைன்னா தண்ணி ரோட்டில் தான் நிற்கும். இதுதான் சென்னையை சுற்றி எல்லா இடத்துலையுமே இந்த பாதிப்பு. அதாவது சிஸ்டமேட்டிக்காக அவங்க கவர்மெண்ட் தப்பு பண்ணுது. ரோடு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுன்றது அது பேசிக்காக அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரோடை போட்டால் நல்லாயிருக்கும். இவங்க லாப நோக்கத்திலேயே போகிறாங்க. இப்போ கூட இபி போஸ்டர்லாம் போட்டிருக்காங்க. ட்ரைனேஜ் அதை முக்கியத்துவம் கொடுக்காம அதுக்கு ஒரு கம்பி போடுறான், இது பண்ணுறான். ஒரு கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா இபி அதில் கட் பண்ண முடியல. நிறைய ப்ராப்ளம் சார். சிஸ்டமேட்டிக்காக தப்பு சார். சாலை சேதம் அடைச்சிட்டு கூட அதை கரெக்டாக ரெக்கவர் பண்ணுறது கிடையாது. சும்மா மண்டை போட்டு லைட்டாக போகிறான். ஒரு மழை வந்தோடனே பள்ளம் ஆகிடுது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாலே பள்ளம் ஒரு வண்டி போட்டிட்டு போகிறாங்க. அந்த பள்ளத்தில் விழுந்து கீழே விழுந்து அவன் கை கால் உடஞ்சிடான். ஒரு 4-5 நாள் வேலைக்கு போகாமலே போகிறான். அவன் குடும்பம் கஷ்டப்படுது. கவர்மெண்ட்டோட கவுன்சிலர் கஷ்டப்பட போகிறதில்ல, கவர்மெண்ட்டு கஷ்டப்பட போகிறதில்ல. அதை பேசிக்காக கரெக்டான ஒரு இன்ஜினியரை வச்சு பண்ணணும் சார். ஏதோ ஏனாதானு பண்ணிடுறாங்க. இது ஒன்லி ஒரு வியாபாரமாக பார்க்குறாங்களே தவிர ஒரு மக்கள் சர்வீஸாக பண்ணுறது இல்லை சார். ஃபஸ்ட்டு என்னென்ன ஒர்க்குக்கு அதை முடிச்சுட்டு அப்புறம் ரோடை போட்டு கொடுங்க. எங்களுக்கு ரோடு அர்ஜென்ட்டாக நைட்டாக ஒரே நைட்டில் ஒரு ரோடை போட்டு முடிக்கிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நோண்டுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்ன கான்செப்ட் இருக்குது? நீங்கள் காவா அடைப்போ, ட்ரைனேஜ் பைப்போ, இல்லை இபி பைப்போ, ஏதோ ஒன்று அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோடை போடுங்க. மீண்டும் உடைக்க எங்களோட பணம் தான் உங்களுக்கு போகுமே தவிர இதில் கமிஷன் பேசிக்கில் கவுன்சிலர்களோ அந்த வட்ட கவுன்சிலர் வட்ட செயலாளர்கள் பொது அரசியல்வாதிகள் தான் பயனடைகிறார்கள். மக்கள் துன்பப்படுறார்கள். தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனும் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி, சென்னை.